ஈசாக்குடைய குமாரன் தான் ஏசா யாக்கோபு. அதாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஆமென். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் யாக்கோபு என்றான். ஆமென். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டதான ஒரு நபர் யார் என்று சொன்னால் அவர் யாக்கோபு. யார் இந்த யாக்கோபு? ஏசாவுடைய பிள்ளைகளில் ஒருவர். ஈசாவுடைய பிள்ளைகளில் ஒருவர் தான் ஏசா, யாக்கோபு. இந்த ரெண்டு பேர், அதுல யாக்கோபு இளையவன். இந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? அவன் உன் பேர் என்னென்று சொல்லும்போது யாக்கோபு என்றார். யாக்கோபு என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எத்தன். எத்தன் என்றால் என்ன? ஏமாற்றுகிறவர். ஏமாற்றுகிறவர். அவன் தேவ சமூகத்திலே தன்னுடைய பெயரை உண்மையாய் சொல்லி ஒத்துக்கொண்டான். ஆண்டவரே, நம்மள சொல்றோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் கர்த்தாவே நான் யாருன்னு. ஆமென். எல்லாம் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. எல்லாத்தையும் அப்படியே எப்படி சொல்றது, மூட்டை அப்படி போட்டுருந்தாங்க கிட்ட. எல்லாம் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. ஆண்டவர் உன் பேர் என்னன்னு திட்டமாய் கேட்கும்போதே யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நான் யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்ற அர்த்தம். எத்தன் என்றால் என்ன? ஏமாற்றுகிறவர். அதாவது முதலாவது அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். தன் சகோதரனை ஏமாற்றுகிறான். ஆமென். பின்னால வரும்போது அவங்க வைஃப் வீட்டுல அங்க எல்லாத்துலயும் ஏமாத்துற வேலை தான். ஏமாத்திட்டே தான் வராரு. அவர் வாழ்க்கை ஃபுல்லா ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே ஏமாற்றுகிறது ஒரு பெரிய பாவமா இருக்கிறது. ஆமென். ஏமாற்றம் என்று சொல்லும்போது யாருன்னா ஏமாத்துற அப்படி இல்ல. எல்லா லைஃப்லயும் நம்ம பார்க்கும்போது இந்த ஏமாற்றுகிற ஒரு காரியமே அவர் வாழ்க்கையை முழுதுமாய் மாற்றி போட்டு விட்டது. ஆமென். ஊரை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார். என்ன? ஏமாற்றுகிறதுனால. சோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக நேரத்துல இந்த யாக்கோபை போல எத்தனையோ சந்தர்ப்பத்துல நாம் ஏமாற்றி விடுகிறோம். தேவனை ஏமாற்றுகிறோம், பணத்திலே ஏமாற்றுகிறோம், பொருளை ஏமாற்றுறோம், தேவ ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறதுல கூட ஏமாற்றுறோம், ஆராதிக்கிறதுல ஏமாற்றுறோம், பணத்திலே ஏமாற்றுறோம். பாருங்க. ஆமென். ஹalleluya. இருக்கிறத இல்லைன்னு சொல்லி ஏமாற்றுறோம், இல்லாதத இருக்குன்னு சொல்லி ஏமாற்றுறோம். எப்படி நம்ம வாழ்க்கை பாருங்க. வீட்ல வந்தா ஒரு மாதிரி ஏமாற்றம், வெளிய வந்தா ஒரு மாதிரி, சபையில வந்தா ஒரு மாதிரி, எல்லாம் ஏமாற்றம். ஏமாற்றுகிறதான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரே, உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அதற்கு உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோட மனிதனோட போராடி மேற்கொண்டாயே
முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். முதலாவது நான் பேசினேன்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உங்களை நான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது எப்படி தெரியுமா? உங்களை நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினது எப்படி தெரியுமா? உங்களை நான் பிசாசின் கையிலிருந்து பறித்தது எப்படி தெரியுமா? உங்களை நான் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை நான் எப்படி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, எப்படியா? அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை, ஒரு
ஹalleluya. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உன் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நிச்சயமா நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு அற்புதம் ஒரு தேவை வரும்போது தான் அதிகமா ஜெபிக்கிறோம். அது தேவை சந்திக்கப்பட்ட உடனே அது அப்படியே மறந்து போயிடும். மறக்கக்கூடாது. அதற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹalleluya. எந்த அளவுக்கு நம்ம துக்கத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம அற்புதத்தை பெற்றோமோ அந்த அளவுக்கு அதே வேகத்தோடு அதே உற்சாகத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் யுத்தம் கூட வந்துச்சுங்க நம்ம நாட்டில். இஸ்ரேல் ஜனங்க ஒரு அதாவது இடமா தாண்டி தாண்டி வரும்போது எத்தனை யுத்தங்களை சந்தித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கூட விடுதலாக்கினார். யுத்தங்களினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும். ஆமென். வல்லமை உள்ள கரம். என் தேவனுடைய கரம் வல்லமை உள்ளது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணலாம். நீ விசுவாசியாதபடினாலே நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ விசுவாசியாதபடினாலே இன்னும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் கர்த்தருக்குள்ளே. நீ விசுவாசித்து பார். அவருடைய கரம் வல்லமை உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை பிளக்க வல்லமை உள்ளது. யோர்தானை பிளக்க வல்லமை உள்ளது. பார்வோனுடைய சேனையை நடு சமுத்திரத்திலே கவிழ்த்து போட வல்லமை உள்ளது. ஹalleluya. வானத்திலிருந்து மன்னாவை அனுப்ப கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. ஹalleluya. ஹalleluya. அழைத்த தேவன் எகிப்திலிருந்து வந்து கானான் தேசத்திலே சேருகிற வரைக்கும் அவர்கள் கால் வீங்கி போகவும் இல்லை. அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை சிறிதாகவும் இல்லை. அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் சிறிதாகவும் இல்லை, கிழிக்கவில்லை, பழுதாகவும் இல்லை. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். ஏதோ கொஞ்சம் சாப்பாடு, ஏதோ கொஞ்சம் பிரச்சனைக்காக, ஏதோ கொஞ்சம் அழுக வந்துச்சு வீட்டுல, ஏதோ கொஞ்சம் பிள்ளை இப்படி சொல்லிட்டான், கணவர் இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ என் சரீரத்தில் இப்படி வியாதின்னு சொல்லிட்டு கொஞ்சத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கு. என்ன சொல்லிருக்கீங்க? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ கொஞ்சத்துக்கெல்லாம் என்னை மறந்து விட்டாயே. கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே என்னை மறந்து விட்டாயே. என்னை தொழுது கொள்றதையே நீ மறந்து விட்டாயே. ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்யணும்? இன்னும் என்னதான் செய்யணும்? இவ்வளவு அற்புதமா உன்னை விடுவிச்சு வந்தேனே. அதுவும் அந்த இன்னொரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. நீ ஆண்டு சமூகத்தில் வரும்போது எவ்வளவு பிசாசு பிடிக்கிறது தெரியுமா? பிசாசு அப்படியே அவனை ஆட்டி ஆட்டி படைச்சிருந்துச்சு. அவன் படிக்கப்பட்டது மட்டும் இல்ல, இந்த வாரத்துக்கு கிரியில நம்ம எல்லாம் சிக்கிருந்தோம். ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு பிசாசு ஓடுச்சே. தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் அந்தகார கட்டுகள் உடைஞ்சதே. அப்படி அல்லவா உன்னை நான் அழைத்து வந்தேன். அப்படி அல்லவா உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அப்படி அல்லவா நான் பரலோகத்துடன் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உன்னை செறிப்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி உன்னோடு பேசி பேசி அற்புதங்களை காட்டி அடையாளங்களை காட்டி உனக்கு விரோதமா வந்த யுத்தங்களுக்கெல்லாம் நான் ஜெயத்தை கொடுத்து உனக்கு முன்னால நான் போய் கோணலான பாதைகளெல்லாம் செவ்வையாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து இவ்வளவு தூரம் நடத்தி வந்தேனே. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ ஏன் என்னை மறந்துட்ட? நீ ஏன் என் சமூகத்துல இன்னும் நன்றி உள்ள இல்லாத பிள்ளையா காணப்படுற? ஹalleluya. அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்? வல்லமுள்ள கரத்தினால ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தான் நம்மை கத்தரட்சிக்கிறார். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் நம்ம வாசிக்கணும், கொஞ்சம் தியானிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியும். சும்மா வாசம் கடமைக்கு வாசம் போயிட்டா முடியவே முடியாது. பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதோ என்று விசாரித்துப் பார். இந்த மாதிரி நான் யாருக்காக செய்தேன்னு சொல்லு, நீ விசாரிச்சு பாரு. இந்த மாதிரி நான் உனக்கு செய்தது போல யாருக்காக செய்தேனான்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்டு பாரு. உன் வாழ்க்கையில வந்த பிரச்சனை, உன் வாழ்க்கையில வந்ததான துக்கத்தை நான் தீர்த்த மாதிரி வேற யாருக்காவது தீர்த்திருக்கிறேன்னா நீ கேட்டு பாரு. விசாரித்து பார். இஸ்ரவேலே, நீ விசாரித்து பார். உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிற மாதிரி யாருக்காவது ஆசீர்வதிச்சிருக்கேனா? உன்னை நான் உயர்த்தி இருக்கிற
இதையே நம்ம யோசிக்க வேண்டும். இதையே நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டோம். இன்னும் கூட முழுமுழுத்து காமிக்கிறோமே. ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிங்க. உபாகமம் 4 அதிகாரம் 31 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவர். போட்டு ஒரு நாள் பண்ணதெல்லாம் போட்டு. யோதாவே, நீ ஆண்டவர் மறுதலிச்சு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதெல்லாம் போட்டோம். அப்படி வேதத்துல தெரிஞ்சியோ வீரியம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு கீழ்ப்படியாம போனா, ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவர். உன் சோதம் குமாரன் அவரை அழிப்பேன்னு சொல்லியும் அவன் லோத்தை விடுவிக்கும்படியா தேவதூதர்கள் அனுப்பி கரத்தை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு அந்த மலை இருக்கிற அந்த இடத்துக்கு ஓடிப்போ. இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர். நம்ம தவறு செய்தாலும் நமக்கு கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நானும் நம்மளும் இருக்கிறோம். இரக்கமுள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் உன்னை கைவிட மாட்டார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. தைரியம் வரட்டும், உற்சாகம் வரட்டும். ஹalleluya. மணியம்மாக்கு நல்ல சிரிப்பு, ஒரு பொன்னகை, ஒரு சிரிப்பே வந்துச்சு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹalleluya. உன்னை அழிக்கவும் மாட்டார். நீ முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படியாம போயினாலும் உன்னை அழிக்கிறார். ஐயோ, ஒழிச்சு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழிச்சு நாசப்படுத்தினார். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர். சொல்லுங்க, எங்க அப்பா எனக்கு இரக்கமுள்ளவர். என் அப்பா எனக்கு இரக்கமுள்ளவர். ஹalleluya. அவர் இரக்கமுள்ள தேவன். அழிக்கவும் மாட்டார். அதுக்கு பிறகு சொல்றார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹalleluya. என்னவா? கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். ஹalleluya. அவர் மறக்கவும் மாட்டார். சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறல. இதோ மே மாசத்துல வந்துட்டு 5 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறல. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்க மாட்டார். மறவாத பொய் சொல்ல மனிதன் அல்ல, மறவாத மனுஷன் அல்ல. சொல்லியும் செய்யாத இருப்பாரோ? நாம் சொன்னா அது அப்படியே நடக்கும். ஆனா அதுக்கேற்ற காலம் வரணும். ஆமென். அந்த காலம் வர்றவரைக்கு நாம் பொறுமையா இருக்கணும். எல்லாம் நமக்கு அர்ஜென்ட், இன்னைக்கு ஆயிடணும். இன்னைக்கு சொன்னா இப்ப ஆயிடணும். இல்லைன்னா ஆண்டுகிட்ட மொட்டாட்டம், இல்லைன்னா ஆண்டுகிட்ட கோச்சிக்கிட்டு ஆண்டவர்
நீ மாறினாலும் சரி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அதுக்காக கர்த்தர் உன்னை புறக்கணித்து போ என்று தள்ளிவிட மாட்டார். விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. குறி சொல்லுதல் என்ன? செத்தவர்கள் வந்து பேசுறது, அப்புறமா இது நடக்கும் அது நடக்கும் சொல்ல, அதெல்லாம் கிடையாது. உன்னை அழைத்த தேவனாகிய கர்த்தர் தான். இஸ்ரவேலே, நான் உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை அழிக்கவும் மாட்டேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். இந்த வருஷம் முடிவுக்குள்ள குடும்பத்தினர் வாழ்க்கையில் என்னென்ன செய்தார் சொல்லப்படும். சாட்சியாக சொல்லப்படும். இஸ்ரவேலே, நீ உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று சாட்சியாக நீ சொல்லும் போது கர்த்தர் விட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிங்க 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 19ஆம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த வசனங்களை எல்லாம் அதிகமா நீங்க வாசிக்க வாசிக்க நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். சோர்வான நேரத்துல இந்த வசனங்களை வாசிங்க, குறிச்சு வச்சுக் கொள்ளுங்க. அதை நீங்க வாசிங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. வாசிக்க வாசிக்க நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அந்த திருப்பத்துக்கு நம்ம தான் திருப்பக்கூடாது. ஆசீர்வதிக்கிறார், அவர் சொன்னபடியே செய்வார். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள பற்றுவார்கள், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அதை திருப்பக்கூடாது. 21ஆம் வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யாருக்குள்ள இருக்கு? இஸ்ரவேலுக்குள்ள. யாக்கோபுக்குள்ள. என்னெல்லாம் சொல்லப்படுறார்? தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே ஜெய கம்பீரம் இருக்கிறது. ஜெயம் நமக்குள்ளே இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களில் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஜெயம் கொள்ள பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹalleluya. 22ஆம் வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கானா மிருகத்துக்கு
வாசிங்க. நீங்க ஆசீர்வாத வசனங்களை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவர்களை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. என்னவா? இந்த 28ஆம் அதிகாரத்துல ஆசாரியனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆசாரியனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் ட்ரெஸ் அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற இடத்துல இந்த ஏபோத்தின் போடுவாங்க இல்லைங்களா மேல, அதுல வந்து 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்களை பதிக்கிறதுக்காக, அந்த கற்களை பதிப்பதற்காக கோகதோ வைடூரிய இப்படிப்பட்ட கற்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கற்கள். அந்த கற்களை பதிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, இந்த 12 கோத்திர பிதாக்களுடைய கற்களை அதுல பதிக்கணும்ன்றாரு. ஆமென். ஆசாரியனுடைய நெஞ்சிலே, அவருடைய மனசிலே, அவருடைய உள்ளத்திலே இந்த 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ உலகத்திலே யாரை மறந்தாலும் சரி, இந்த கோத்திர பிதாக்களை நீ மறக்க கூடாது. அவர்களுக்காக எப்பொழுது நீ வேண்டுதல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்காக எப்ப பிதா சமூகத்திலே செபிக்கிற ஒருவனா இருக்க வேண்டும் சொல்லிட்டா ஆசாரியனுக்கு அந்த பதிக்கிறாரே. இன்னைக்கு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து, ஹalleluya ஹalleluya, அவர் பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் இஸ்ரவேலுடைய பெயர்கள். இன்னைக்கு உலகத்துல இந்த ஆசாரியன் வெறும் 12 கோத்திர பிதாக்களை தான் பதிக்க முடிச்சிட்டு, ஆனா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பெயர்களை நம்ம பதித்து வைத்திருக்கிறார். எல்லாருடைய பெயர்களை கர்த்தரிங்க பதித்து வைத்திருக்கிறார். அவருடைய நெஞ்சிலே பதித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பெயரை கூட கர்த்தர் கல்வெட்டால் வெட்டி வைத்திருக்கிறார். ஹalleluya. யாரை அவருடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியும்? யார் அவருடைய மனதிலிருந்து நம்மை பிரிக்க முடியும்? பிரிக்க முடியவே முடியாது. நீ யார்? இஸ்ரவேல். நீ கர்த்தருடைய ஜனம். நீ கர்த்தருடைய பிள்ளை. பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து உன் பெயரை வெட்டினது தான். உன் பெயரை வெட்டி பதித்தது தான். அதை யாரால மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் சோர்ந்து போற? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் துக்கத்தோட இருக்கிறீங்க? ஹalleluya. அவர் பதித்து வைக்க சொன்னார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அவர் உன்னை விடுவார். ஹalleluya. அங்க போய் திரும்பி திரும்பி எங்க பார்த்தாலும் பொன்மயமாகவே காணப்படும். ஹalleluya. இன்னைக்கு ஒரு கிராம் என்ன விலை ஏறி போயிட்டே இருக்குது. ஹalleluya. குறையவே மாட்டேங்குது. நீங்க கோல்ட் வாங்கணும்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதை காட்டிலும் நீ நடக்கிறது பொண்ணு, நீ உலாவுறது பொண்ணு, உன் செவரெல்லாம் பொண்ணு, எங்க பார்த்தாலும் பொன்னாகவே காணப்படுகிறது. கட்டுரை பிள்ளையே, ஒரு கிராமத்துக்காக அவஸ்தைப்படுற கட்டுரை பிள்ளையே, அதை காட்டிலும் பொன்மயமான வீட்டில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலே 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 என்று சொல்லி உனக்காகவே ஜீவனை விட்டுக் கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. வேற எந்த ஜனத்தை பார்த்து சொன்னாரா? சீயோனை பார்த்து சொன்னாரா? வேற எந்த சந்ததியை பார்த்து சொன்னாரா? இஸ்ரவேலை பார்த்து தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. ஏன் தெரியுமா? உன்னை காக்கும்படியாக மாத்திரமல்ல, உனக்காக இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக வாசஸ்தலத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் கலக்கத்தோடு இருக்கிறாய்? ஸ்தோத்திரம். வாசிங்க. அதே என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். எந்த ஜனம்? இஸ்ரவேலாகிய அந்த ஜனம். இஸ்ரவேல் ஜனம். அந்த ஜனம் என்ன செய்யறதுலையா? துஷ்ட சிங்கம் போல எழும்பும். ஆமென். அந்த ஜனம் சிங்கத்தை போல எழும்புமா? நிமிர்ந்து நிற்கும். பிரச்சனை வந்த உடனே முடங்கி அப்படியே படுத்துறது இல்ல. அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு அப்படியே விழுந்து கிடக்கிறது இல்ல. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தேவனை மறக்கிற ஜனம் இல்ல. அந்த ஜனம் என்ன செய்யுமா? துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். பால சிங்கம் சொன்னா யங், the வாலிபம். ஹalleluya. அந்த சிங்கம் என்ன செய்கிறது? அது எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது. இந்த பால சிங்கம் நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை நீ வணங்கடிக்கிற வரைக்கும் எப்படி நம்ம போய் சண்டை போட்டா அவங்கள முறியடிக்க போறோம்? இல்ல. நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து, நான் உபவாசத்துல உட்கார்ந்து, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளை வணங்கடிக்கிற வரைக்கும் அந்த சிங்கம் இளைப்பாறுகிறது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமா தலைவிரித்து ஆடுகிற இந்த பொல்லாத கிரியைகளை நீ வணங்கடிக்கிற வரைக்கும் நீ இளைப்பாறக்கூடாது. உன் வீட்டுல சமாதானம் வருகிற வரைக்கும் இளைப்பாறக்கூடாது. உன் உள்ளத்துல கொந்தளிக்கிற நான் ஒரு கடல் போல கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? அது மாறுகிற வரைக்கும் நீ இளைப்பாறக்கூடாது. நீ எழும்ப வேண்டும். நீ எழும்ப வேண்டும். உபவாசத்துல உட்கார வேண்டும். ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். உனக்கு அதாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியா, அதாவது எப்படி சொல்றது, கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், தெளிவை கொடுக்கிறார். இது பிசாசினால் வருகிற காரியம், இது மனுஷரால் வந்தது, இது எனது பலவீனத்தினால் வந்தது, நான் செய்த தவறுனால் வந்தது, புரிந்து கொள்ளுகிறதால் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். தவறா இல்லையா? சில பிரச்சனை வரும்போது நமக்கு நல்லா தெரியும் இது பிசாசினால வந்தது. அப்ப கூட நம்ம என்ன செய்யறோம்? அதை தெரிஞ்சு கூட அதுக்கு விரோதமா கிரியை பண்ணாம, அது யார் மூலியமாய் வருகிறதோ அவங்களுக்கு விரோதமாய் கிரியை பண்ணுறது. பிசாசு டைரக்டா உங்க எதுக்கும் தான் பேசிட்டு இருப்பான். டைரக்டா நின்று அவங்க கூட போராடிட்டு இருப்பான். அவன் ஆட்களே பார்ப்பான். யாரெல்லாம் இவங்க யாரெல்லாம் நம்பிக்கிறாங்களோ அவங்க மூலியமாய் கிரியை பண்ணுவான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மடக்கடிக்கிற
நானே பார்த்தேன். ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர் பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன், படுகிற வேதனைகளை அறிகிற தேவன். இன்னைக்கு நம்ம தேவன் யாருன்னு நினைச்சோம்? நம்ம தேவனை யாருக்கு நாம் புரிந்து கொள்கிறோம்? இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏன் துக்கம், ஏன் வேதனை, ஏன் மன கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. நான் அவர்களை பார்க்கவே சும்மா பார்த்து கூட இல்லை, பார்க்கவே பார்த்தேன். ஆலோசனைகளின் நிமித்தம் அவங்க இடுகிற கூட்டலை கேட்டேன். அது சொன்னா நான் கேட்டுட்டேன். அவர் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அறிவேன் இல்லை, பிரசன்ட் டென்ஸ் சொல்றாரு. அறிந்திருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு நல்லா தெரியும். நீ படுகிற பாடு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ளத்துல நீ வச்சிருக்கிற வேதனை, நீ தூக்க வராம இரவெல்லாம் கண் விழித்து முறுமுறுத்து நிற்கிறத நான் அறிந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீ இருக்கிறதான உன்னை பெருமூச்சை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஏறெடுக்கிறதான ஜெபத்தை நான் கேட்கிறேன். உன்னை கூக்குரலை நான் கேட்கிறேன். நீங்க நம்மள என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? இந்த தேவனை நம்மள நினைச்சிருக்கோம் இல்ல. உன்னை அழைத்தவர் ஜீவன். அவர் நேற்று விட்டு பேசுகிறார். சத்தத்தை கேட்கிறார். நீ படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். எல்லாம் பிரசன்ட் பார்ப்பேன், அடுத்த வருஷம் பார்ப்பேன், இல்ல இப்போ அறிந்திருக்கிறேன். இந்த நிமிஷத்துல நான் அறிந்திருக்கிறேன். ஹalleluya. 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலனும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹalleluya. அவர் இறங்கி வருகிற தேவன், அவர் பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன், இறங்கி வருகிற தேவன். அவர் இறங்கி வருவார். பிரச்சனை நடுவில் அவர் இறங்கி வருவார். போராட்டத்தின் மத்தியில் அவர் இறங்கி வருவார். நீ யாக்கோபை போல போராடி கொண்டிருக்கும் பொழுது யாரோட சாவோட போராடும் பொழுது அவர் நடுவில் இறங்கி வருவார். கர்த்தருடைய பிள்ளையே, நான் சோர்ந்து போக வேண்டாம். ஹalleluya. வாசிக்காதே. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லியிருந்தார். என்ன வாசிக்கிறேன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்பை கேட்டிருக்கிறேன். கேட்டிருக்கிறேன். அது பிரசன்ட். கேட்பேன் இல்ல, கேட்டிருக்கிறேன். I have already என்ன சொல்றாரு? God கேட்டிருக்கிறேன். நான் கேட்டுட்டேன். பிரச்சனை கேட்டுட்டாங்க. இஸ்ரவேலே இந்த முறுமுறுப்பை கேட்டிருக்கிறார். ஹalleluya. நீ என்ன செய்யணும்? அவளோட பேசணும் சொல்றாரு. இங்க முறுமுறுப்பை கேட்டிருக்கிறதான இஸ்ரவேலே உன்னை எவ்வளவு அழகாக வச்சிருக்கீங்களா? இது எல்லாம் நம்ம மனசுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போக பாருங்க. இவ்வளோ சொல்லிட்டு கர்த்தர் இங்க ஒரு துக்கமான வார்த்தையை சொல்றாரு. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போக. இன்னைக்கு இஸ்ரவேல் வீட்டார் இவ்வளோ சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணேன், நான் கேட்டேன், நான் வந்தேன், உங்க முறுமுறுப்பை நான் கேட்டிருக்கிறேன், நான் ஆரோட்டி படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு காணாம போயிட்டு இருக்காங்க.
அன்னைக்கு சாப்பிடுற மாதிரி முழுவதுமே கூட நான் கேட்டுதான் உனக்காக நான் உனக்காக தூங்காமல் நான் விழித்து கொண்டே இருக்கிறேன். நீ முடியல சொல்றாங்களா உன்னை நான் என் தோளின் மேல் சுமந்து கொண்டு போகிறேனே, உன்னை நான் கருத்து நான் பிடிச்சிருக்கேன், கருத்து பிடித்து உன்னை அதற்கு கானான்ல கொண்டு போய் சேர்க்கிற பட்சத்தில் பரலோகத்தில் போய் உன்னை கொண்டு போய் நான் விடுகிற வரைக்கும் ஆவியானவர் கருத்து பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். சோர்ந்து சொல்றேன் தேவ சமூகத்தை வந்து எங்களை அதிகமாக நேசிக்கிறேன். இஸ்ரவேலே சொல்லி எங்களை அழைத்து யாக்கோபா இருந்த எத்தனை ஏமாற்றுகிறவர்களா இருந்த எங்களை கர்த்தர் அழைத்து இவ்வளவு தூரங்களை நடத்துகிறீரே ராஜா. எங்களுக்காக தானே சுவாமி இவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ பத்திரங்களை பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஹல்லேலூயா பிதாவின் வலது பாசத்திலிருந்து இன்றைக்கு கூட எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே ராஜா. அப்பா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி வந்தீர். இன்னைக்கு எங்களுக்காக நான் இறங்கி வந்து பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டு இந்த உலகத்துல வந்து படாத பாடுகள் எல்லாம் பட்டு எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து ஏற்றுக்கொண்டு ராஜா உங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலுக்காக ஜீவனை கொடுக்கல ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிற எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்து